எனக்கு கணவராக அமைஞ்சவர் தான் உப்புமா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எனக்கு பிள்ளையா பிறந்தது கூட உப்புமா சாப்பிட மாட்டேங்குது. தப்பு என்னோடது தானே ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். ரவையில் உப்புமா மாத்திரம்தான் செய்ய முடியுமா, வேறு என்னெல்லாம் செய்யலான்னு சர்ச் பண்ணி பார்க்குறப்ப இந்த குழி பணியாரம் என்னோட கண்ணில் மாட்டுச்சு. சரி, இதை ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி 1.5 கப்பு சூஜி ரவை எடுத்துக்கிட்டேன். 1 கப்பு தயிர், 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு குட்டியாக ஒரு தாளிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, புடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், இது லைட்டாக வதங்கி வந்த பார்த்துக்க மாவில் எடுத்து கொட்டிட்டேன். இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு, ஒரு பிஞ்சாப் ஆப்பசோடா, கொத்தமல்லி, கருவேப்பிலை நிறைய பொடியாக கட் பண்ணி போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு மாவை ஏலக்காய் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். குழி பணியார கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு மாவை 3/4 பாகம் அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கிட்டு அது உப்பியும் வந்துச்சு. லைட்டாக, ரொம்பவும் உப்பலை, லைட்டாக தான் உப்பி இருந்துச்சு. 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு வேர்க்கடலை சட்னி கூட வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வீட்டில் சாப்பிட்டாங்க இதை.